பொறுத்தார் பூமி ஆழ்வார். இந்த பழமொழி ரிஷபராசிக்காரர்களுடைய இயல்பை மிகவும் அழகாக எடுத்துக்காட்டுது. ரிஷபராசியில் பிறந்தவங்க எந்த ஒரு விஷயத்திலுமே அவசரப்பட மாட்டாங்க. நிதானமாக யோசித்து முடிவெடுப்பாங்க. ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று முடிவு எடுத்து விட்டால் அதற்கு தொடர்ந்து உழைக்கக்கூடியவங்க தான் ரிஷபராசியில் பிறந்தவங்க. நீங்கள் ரிஷபராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுடைய குணம் அப்படின்னு பார்த்தா பொதுவாக இந்த ராசியில் பிறந்தவங்க பொறுமை அதிகமாகவே இருக்கும். நேர்மையாக உழைக்கக்கூடியவங்க, உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்க அதிக அளவில் பாடுபடக்கூடியவங்க, குடும்பத்தை மிகவும் நேசிக்கக்கூடியவங்க தான் ரிஷபராசியில் பிறந்தவங்க. பணத்தை மதிக்கக்கூடியவங்க, சேமிப்பு பழக்கம் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நண்பர்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்தவர்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ராசி மண்டலத்தில் 2வது ராசியாக வரக்கூடியது. பொறுமை, நிலைத்தன்மை, உழைப்பு, நம்பிக்கை மற்றும் வாழ்க்கையை அமைதியாக கட்டி எழுப்பக்கூடிய மனப்பான்மையை குறிக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தா அது ரிஷப ராசி. இந்த ராசியுடைய அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் அழகு, கலை, செல்வம், வசதி போன்றவற்றை இனிமையான வாழ்க்கையை சுட்டி காட்டக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நிலையான முன்னேற்றத்தையும் தரமான ஒரு வாழ்க்கை முறையும் விரும்பக்கூடியவங்க தான். இந்த ரிஷபராசியை பிறந்தவர்கள் அமைதியான சுபாவம் கொண்டவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு முடிவையுமே அவசரமாக எடுப்பதை விட நிதானமாக யோசித்து முடிவு செய்வதை விரும்பக்கூடியவங்க. இதனால் பல சூழ்நிலைகளில் சரியான முடிவுகளை எடுக்க முடியும். இவர்கள் மிகவும் பொறுப்புணர்வு மிக்கவங்க. குடும்பம், வேலை, நண்பர்கள் என எந்த உறவாக இருந்தாலுமே அதில் நிலைத்தன்மையை விரும்பக்கூடியவங்க தான் ரிஷபராசியில் பிறந்தவங்க. ஒரு முறை ஒரு இலக்கை நிர்ணயித்தால் அதை அடையும் வரை விடாமுயற்சியுடன் செயல்படக்கூடியவங்க. பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு உடல்நலில் தொண்டை வலி, சளி அடிக்கடி வருதல், குரல் கரகரப்பு, தைராய்டு தொடர்பான சிக்கல், கழுத்து வலி, தோள்பட்டை இறுக்கம், உடல் எடை அதிகரிப்பு வாய்ப்பு, இனிப்பு உணவுகளை அதிகம் விரும்பக்கூடியவங்க, சோர்வு, செரிமான கோளாறுகள். இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரியான உடல் உபாதைகள் இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ராசியில் பிறந்தவங்க எளிதில் கோபப்பட மாட்டாங்க. நீண்ட நாட்களாக எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க எல்லை மீறியப்பட்டால் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துவாங்க. ஆனால் இவங்க பொறுமையே பலமாக இருந்தாலுமே அதில் முடிவில்லாதது அல்ல அப்படின்னு உணரக்கூடியவங்க தான். கடின உழைப்பை நம்பக்கூடியவங்க, குறுக்கு வழிகளை விட நேர்மையான முடிவுகளை இவங்க முன்னேற விரும்பக்கூடியவங்க. வங்கி, விவசாயம், கட்டுமானம், நிர்வாகம், கலை, இசை, வடிவமைப்பு, வணிகம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு திறன் இவங்களுக்கு இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்பகத்தன்மை காரணமாக மேலதிகாரிகளுடைய நம்பிக்கையே பெறுவாங்க. பதவி உயர்வு பொதுவாக மெதுவாக வந்தாலுமே இவங்க நிலையானதாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்தவங்களை பொறுத்தவரை பணத்தை மதிக்கக்கூடியவங்க, தேவையற்ற செலவுகளை தவிர்த்து எதிர்காலத்திற்காக சேமிக்கக்கூடிய முயற்சி செய்யக்கூடியவங்க. வீடு, நிலம், நீண்ட கால முதலீடு போன்றவற்றில் ஆர்வம் இருக்கலாம். இருப்பினுமே எந்த ஒரு முதலீட்டுமே செய்யும் முன்பு இவங்க நிபுணருடைய ஆலோசனைகளை பொறுத்து செய்வது ரொம்பவும் நல்லது. குடும்பம் இவர்களுக்கு மிகவும் முக்கியம். குடும்ப உறவினர்களுடைய நலனுக்காக உழைப்பாங்க. பெற்றோர்களை மதிக்கக்கூடியவங்க. குழந்தைகளுடைய கல்வி மற்றும் எதிர்காலத்தை பற்றி இவங்க அதிகம் சிந்திக்கக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவர்கள் காதலில் உண்மையாகவும் நம்பிக்கையாகவும் முக்கியமாக கருதக்கூடியவங்க. ஒருவரை மனதார நேசித்தா நீண்ட காலம் அவர்களுக்கு இவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை புரிதலுடன் செயல்படக்கூடியவங்க. திறந்த மனதுடன் உரையாடினால் உறவு மேலும் வலுப்படும். இந்த ராசியில் பிறந்தவங்களை உடல்நலம் அப்படின்னு பார்த்தா உடல்நலத்தை பாதுகாக்க சீரான உணவு, உடற்பயிற்சி மற்றும் போதிய ஓய்வு அவசியம். வேலை பளுவில் உடலை அலட்சியப்படுத்தாமல் தேவையாக போது மருத்துவரை அணுகுவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. ரிஷபராசியை பொறுத்தவரை மன அமைதியை விரும்பக்கூடியவங்க. நிதானம், பிரார்த்தனை அல்லது அமைதியாக சிந்தனை போன்ற பழக்கங்கள் மன உறுதியை சமநிலையும் உங்களுக்கு வளர்க்க உதவும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசியை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கலாம். நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்த முயற்சிகள் முன்னேறலாம். அதே நேரத்தில் நீங்கள் பொறுமையுடனும் திட்டமிடலுடனும் செயல்படுவது அவசியம். புதிய பொறுப்புகள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு அல்லது தேவையான மாற்றம் உங்களுக்கு சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது.
எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பு நீங்கள் நன்மை தீமைகளை ஆராய்ந்து செய்வது நல்லது. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது புதிய சிந்தனைகள் கிடைக்கக்கூடும். உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்த தரமான சேவையை வழங்கினால் உங்களுடைய வளர்ச்சிக்கு வாய்ப்பு அதிகரிக்கலாம். வருமானம் உங்களுக்கு திட்டமிட்டபடி படிப்படியாக மேம்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தேவையற்ற செலவுகளை தவிர்த்து திட்டமிடல் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. உங்களுடைய சேமிப்பில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறலாம். உறவினர்களுடன் நல்ல ஒரு புரிந்துணர்வு உருவாகலாம். கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அமைதியாக உரையாட உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரும். பொதுவாக மாணவர்களை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில் நீங்கள் செயல்படுத்த வேண்டும். கல்வியில் உங்களுடைய முயற்சிகள் செய்தால் நல்லது முன்னேற்றம் காணலாம். போட்டித் தேர்வுகளுக்கு திட்டமிட்டு தயாரானால் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சீரான வாழ்க்கை முறை, உடற்பயிற்சி மற்றும் போதிய தூக்கம் ஆகியவற்றால் நீங்கள் கவனம் செலுத்தினால் உங்களுடைய உடல்நலம் நல்ல ஒரு மாற்றத்திற்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. பொறுமை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம். வாய்ப்புகள் வந்தாலும் தயக்கமின்றி நீங்கள் ஆராய்ந்து பயன்படுத்துங்க. நிதி திட்டமிடலை தொடர்ந்து நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். குடும்ப உறவினர்களுக்கு நேரம் ஒதுக்குங்கள். புதிய திறன்களை கற்றுக்கொள்ளுங்கள். உடல் நலத்தில் அலட்சியப்படாதீங்க. நீண்ட கால இலக்குகளில் தொடர்ந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அமைதி, பொறுமை, நன்மகத்தன்மை மற்றும் விடாமுயற்சி ஆகியவற்றால் தனித்துவம் பெறக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசி. வாழ்க்கையில் முன்னேற்றம் பல நேரங்களில் பொதுவாக உங்களுக்கு மெதுவாக இருந்தாலுமே அதனை உறுதியாக நீங்கள் செயல்படுத்தக்கூடியவங்க. இருப்பினுமே எந்த ஒரு ஜோதிட கணிப்பும் உங்களுக்கு உறுதியான எதிர்காலத்தை நிர்ணயிக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொறுமையுடன் செயல்பட்டு உங்களுடைய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினால் பல துறைகளில் நீங்கள் முன்னேற உங்களுக்கு நேரம் நகர முடியும். பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவங்க உங்களுடைய உடல்நலத்தில் நீங்கள் கவனிக்க வேணும். தினமுமே போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேணும். நடைப்பயிற்சி அல்லது யோகா செய்வது நல்லது. அதிக எண்ணெய் மற்றும் இனிப்பு உணவுகளை நீங்கள் குறைக்க வேண்டும். குளிர்பானங்களை அளவோடு அருந்த வேண்டும். சரியான நேரத்தில் தூங்க வேணும். வருடத்திற்கு ஒரு முறை உடல்நல பரிசோதனை செய்து கொள்ளுங்க. உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். தொழில் அப்படின்னு பார்த்தா வங்கி, விவசாயம், நிலம் மற்றும் கட்டுமானம், நகை வியாபாரம், துணி வியாபாரம், இசை மற்றும் கலை, ஹோட்டல் தொழில் போன்றவற்றில் இந்த ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது போல தொழில்களில் செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமாக ஏற்படும். குடும்பத்தில் அமைதியை விரும்பக்கூடியவங்க தான் ரிஷபராசியில் பிறந்தவங்க. பெற்றோருக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க. வாழ்க்கை துணையிடத்தில் அன்பாக இருக்கக்கூடியவங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் உழைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.